யாரோ மனதிலே ஏனோ கனவிலே. ஆசிட் ரொம்பலாம் படல, லைட்டா பட்டனால ஏதோ ஸ்கின் மட்டும் தான் அஃபெக்ட் ஆயிருக்கு. கொஞ்சம் கவனமா இருந்திருக்கலாம்லடா. இல்லைண்ணே, நான் மட்டும் தடுக்கலைனா அவன் ஆர்த்தி முகத்துல வீசியிருப்பான். அதான் பாட்டில் பிடுங்கி கீழே போட்டுட்டேன். லேசா பட்டதுக்கே இந்த அளவுக்கு காயமாயிருக்கு. இன்னும் கொஞ்சம் அதிகமா பட்டிருந்தா மொத்த ஸ்கின்னு போயிருக்கும். ரகு, ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லையே? சேச்சா, அதெல்லாம் இல்ல. மருந்து போட்டு கட்டிட்டேன்ல, கொஞ்ச நாளைக்கு எரிச்சலா இருக்கும், அவ்வளவுதான். லைட்டா ஸ்கின் மட்டும் தான் அஃபெக்ட் ஆயிருக்கு, வேற ஒரு ப்ராப்ளமும் இல்ல. அண்ணே, இப்போ கிளம்பலாம்ல? கிளம்பிக்கலாம்டா. நீ வீட்டுக்கு போ. டியூட்டி முடிச்சுட்டு அண்ணன் வீட்டுக்கு வந்துடுறேன். ஒரு எமர்ஜென்சி கேஸ் வந்திருக்கு, இல்லனா நானும் உன் கூட வீட்டுக்கு வந்துடுவேன். இல்ல இல்ல, நீங்க பேஷண்ட்டை பாருங்க, நான் மகாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். சரி யுவன், பாத்துக்கோ. மகாமா, கேர்ஃபுல்லா இரு, கைய கவனமா வச்சுக்கோ. சரிண்ணே, நான் பாத்துக்கிறேன். யுவன், பார்த்து கூட்டிட்டு போங்க. சரிங்க சார். ஏங்க, கரெக்டான டைம்ல நீங்க அங்க எப்படி வந்தீங்க? சாந்தி பாட்டி தான் வீட்டுக்கு வந்து விஷயத்தெல்லாம் சொன்னாங்க. சாந்தி பாட்டியா? ஆமா மகா, அவங்க சொன்னனால தான் கரெக்டான நேரத்துக்கு அங்க என்னால வர முடிஞ்சது. உண்மையாவே ராஜேஷோட அம்மா தான் இதை பண்ணாங்களா? ஆர்த்தியை வீட்டை விட்டு விரட்டணும், அதுக்கு ஒரு யோசனை சொல்லுங்கன்னு ராஜேஸ்வரி கிட்டையும் ஆறுமுகத்துக்கிட்டையும் வந்து கேட்டிருக்காங்க. அவங்க எதுக்காக தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டே இருக்காங்க? இத்தனை வருஷம் அவங்களுக்கு மகளா வாழ்ந்துங்கிறத நினைச்சாலே எனக்கு கேவலமா இருக்கு. விடு மகா, இதுல உன்னோட தப்பு என்ன இருக்கு? இதெல்லாம் உனக்கே தெரியாம நடந்த விஷயம். ஆர்த்தி அவளோட வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கிட்டா, நீங்க எதுக்காக இப்போ அவளை பிரிச்சு உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வரீங்க? அது ரொம்ப தப்புங்க. அவளை திருப்பி அங்க அனுப்புறதுதான் சரியா இருக்கும். எந்த நம்பிக்கையில அனுப்ப சொல்றேன்? இன்னைக்கு என் தங்கச்சி மூஞ்சில ஆசிட் அடிக்கிறதுக்காக ஒரு ஆள் செட் பண்ணி அனுப்பியிருக்காங்க. அந்த வீட்டை நம்பியா என் தங்கச்சி அனுப்ப சொல்ற? இதுல ஏதோ ஒரு குழப்பம் இருக்கு. ஆர்த்திக்கு ஆன்ட்டி மேல கோவம் இருக்கலாம், ஆனா இந்த அளவுக்கு சீப்பா இறங்கி இருக்க மாட்டாங்க. சாந்தி பாட்டி கிட்ட கேட்டாதான் உண்மை தெரிய வரும். மகா, அன்னைக்கு ஏதோ கோவத்துல பேசிட்டேன். பரவாயில்லைங்க, விடுங்க. சரி, வா வீட்டுக்கு போலாம். இரு, நான் போய் வீல் சேர் எடுத்துட்டு வரேன். இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஏய் லூசா நீ, காலையும் லேசா தெரிச்சிருக்கு. கட்டு போட்டப்போ சொல்லிட்டு தானே போனாரு, காலை கொஞ்சம் கேர்ஃபுல்லா வைக்க சொல்லி. நான் எடுத்துட்டு வரேன், நீ அதுல உட்காந்து வா. இல்ல, நீங்க என்ன அப்படியே கைதாங்களா கூட்டிட்டு போங்க, நான் வந்துடுவேன். மகா, சொன்னா கேளுடி. இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். இல்லைங்க, அதெல்லாம் வேண்டாம். லேசான காயம்தான், என்னால நடந்துட முடியும். நீங்க கைதாங்களா பிடிச்சுக்கிட்டா மட்டும் போதும். என்ன கைதாங்களா பிடிச்சுக்க தானே சொன்னேன், தூக்கிட்டீங்க. இறக்கி விடுங்க, இது ஹாஸ்பிட்டல். எல்லாரும் என்ன நினைப்பாங்க? யார் என்ன நினைச்சா எனக்கு என்ன? ஏன் பொண்டாட்டிய நான் தூக்கிட்டு போறேன். உங்க கை என் மேல படுது. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இத்தனை நாள் உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். நானும் உன்னை மிஸ் பண்ணடி. நானும் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணேன். நீ கொஞ்சமாவது போல்டா இருந்திருந்தா இந்த தப்பு எதுவுமே நடந்திருக்காதுன்னு யோசிச்சேன். ஆனா இன்னைக்கு நீ ரொம்ப தைரியமான பொண்ணுன்னு காட்டிட்ட. என் தங்கச்சிக்காக நானே இந்த அளவுக்கு துணிஞ்சிருப்பேனான்னு தெரியல. ஆனா நீ ஆசிட் பாட்டில கையில பிடிச்சு தூக்கி போட்டுட்ட. உன் மேல பட்டதை கூட நீ பெருசா கண்டுக்கல. தேங்க்ஸ் மகா. அண்ட் ஐம் சாரி, ஐ மிஸ் யூ லாட். நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். யுவன், என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சுன்னு உங்க அம்மா கிட்ட போய் கேளு. அம்மா என்ன பண்ணாங்க? என்ன பண்ணாங்க நான் கேட்கல. எவ்வளவு தைரியம் இருந்தா என் தங்கச்சி மேல உங்க அம்மா ஆசிட் வீசுறதுக்கு பிளான் பண்ணிருப்பாங்க. என்னது, ஆசிட் வீசுறதுக்கா? யுவன், ஏதோ தப்பு நடந்திருக்கு. அம்மா அப்படிப்பட்ட ஆள்லாம் இல்ல. ஏதோ எங்க மேல கோவமா இருக்காங்க, அவ்வளவுதான். வீட்டுக்குள்ள சின்ன சின்னதா ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்களே தவிர இவ்வளவு பெரிய விஷயம் பண்ற அளவுக்குலாம் அவங்களுக்கு தைரியம் இல்ல. சாந்தி பாட்டி, என்ன நடந்துச்சோ அதை அப்படியே சொல்லுங்க. உங்க அம்மா ராஜேஸ்வரி வீட்டுக்கு வந்தாங்க. மருமகளை வீட்டை விட்டு துரத்தணும், அதுக்கு ஏதாவது யோசனை சொல்லுன்னு சொன்னாங்க. அதான் அழகு கண்டுதானே உன் பையன் மயங்கி கிடக்குறான். அந்த அழகிய சுதிச்சுட்டா அவன் என்ன பண்ணுவான்? அந்த பொண்ணை உன் பையன் சீண்டவே மாட்டான். அவன் மூஞ்சில ஆசிட் அடிக்க விட்டுலாம் அப்படின்னு அவங்க யோசனை சொன்னதும் அதுபடிதான் பாப்பா மேல ஆசிட் வீச வந்தாங்க. அது தெரியாதனமா மகா பாப்பா மேல பட்டுருச்சு. என்னம்மா சொல்றீங்க? ஆர்த்தி உன் மேல ஆசிட் வீச வந்தாங்களா? ஆமாங்க, யாரோ ஒருத்தன் வேணும்னே என் மேல ஆசிட் வீச வந்தான்டா. ஆனா இதை அத்தை பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு தோணல. நான் விருப்பம் இல்லாத கல்யாணத்தை பண்ணிட்டேங்கிறதுக்காக இந்த லெவலுக்கு இறங்கிட்டீங்கல்ல. இதுக்கப்புறம் இந்த ராஜேஷ நீங்க வேற மாதிரி பாப்பீங்க. ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சும் என் தங்கச்சியை உன் வீட்டுக்கு அனுப்பி வைக்க முடியாது. என் தங்கச்சி வாழ்க்கையை எப்படி சரி பண்றதுன்னு எனக்கு தெரியும். நீங்க இருந்து கிளம்பு. தம்பி, உங்களை கையெடுத்து கும்புறேன்யா, தயவு செஞ்சு என் பிள்ளை விட்டுட்டு போயிருங்க. அண்ணன் வாழ்க்கையை காப்பாத்தணுங்கிறதுக்காக அவசரப்பட்டு கழுத்து நீட்டிட்டா. அதுக்காக எங்க பிள்ளை எங்க கண்ணு முன்னாடியே பலியாகிறத நாங்க பாத்துக்கிட்டு இருக்க முடியாது.
இத்தனை வருஷம் பெத்து வளர்த்தது எதுக்காகவா சொல்லுங்க? என் உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்கணும். என் பிள்ளை அங்க என்ன பாடுபடுதோன்னு தினம் தினம் நான் துடிச்சிட்டே இருக்கணும். அந்த துடிப்பெல்லாம் எனக்கு வேணாயா. என் பிள்ளைய நானே பாத்துக்கிறேன். தயவு செஞ்சு விட்டுட்டு போயிரு. ஆண்டி, என் அம்மா பண்ணது தப்புதான். ஆனா நான் ஆர்த்தியை பத்திரமா பாத்துக்கிறேன். அவ என்ன நம்பி வந்த பொண்ணு. அவளை நான் என்னைக்கும் கைவிட மாட்டேன். இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க. நான் என் அம்மாவை மாத்தி காட்டுறேன். என் தங்கச்சிக்கு பாதுகாப்பு இல்லைன்னு தெரிஞ்சும் அங்க என்னால என் தங்கச்சி அனுப்பி வைக்க முடியாது. அண்ணே, அவங்க அம்மா தப்பு பண்ணதுக்கு அவர் என்னென்ன பண்ணுவாரு? அவர் பாவம். ஆர்த்தி, இப்பவாது எங்க பேச்சு கேளு. உன் வாழ்க்கைக்காக தான் நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். அவர் மேல எந்த தப்புமே இல்லைண்ணே. உங்க மன்னிப்பெல்லாம் எங்களால ஏத்துக்க முடியாது. எங்க பிள்ளை உயிர் போனா திரும்ப வருமா சொல்லுங்க? தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புங்கப்பா. எங்க பிள்ளைய நாங்க பாத்துக்கிறோம். இவங்க சொல்றதெல்லாம் சரிதான். 24 மணி நேரமும் அவளை வாட்ச் பண்ணிட்டு அவ கூட நம்மளால இருக்க முடியாது. அம்மாவை மாத்திட்டு அதுக்கப்புறம் வந்து இவளை கூட்டிட்டு போய்க்கலாம். டேய் கிளம்பு. என் அம்மா இவ்ளோ பெரிய தப்பு பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு தோணல. ஒருவேளை தப்பு பண்ணியிருந்தா நானே அவங்களுக்கு தண்டனை கொடுக்குறேன். ஆர்த்தி இங்கே இருக்கட்டும். எல்லாம் மாறினதுக்கு அப்புறம் நான் வந்து கூட்டிட்டு போறேன். ஏங்க, நானும் உங்க கூடயே வரேங்க. இல்ல ஆர்த்தி, நீ இங்கே இரு. அதுதான் உனக்கு நல்லது. என் அம்மாவை மாத்திட்டு அதுக்கப்புறம் நான் உன்னை வந்து கூட்டிட்டு போறேன். விட்டுட்டு போறேன்னு சொல்றீங்க? என் அம்மாவை சரி பண்ணிட்டு நான் உன்னை வந்து கூட்டிட்டு போவேன். நீ என்ன நம்பு. டேய் சூர்யா, உன் மாமனை நம்பி வந்ததுக்கு நம்மள இப்படி நடு ரோட்ல நிப்பாட்டி வச்சுட்டான். டேய் குட்டி, நீ வேற சிரிக்காதடா. உன் அப்பா ஏற்கனவே கடுப்புல இருக்காரு. டேய் கொலை வெறியில இருக்கேன். ஒழுங்கா கால் சரி பண்ணு. சரி சரி, கோவப்படாத. உச்சி வெயில நல்ல குளுகுளுன்னு காத்து வாங்கு. நான் போய் மெக்கானிக்க கூட்டிட்டு வந்துடுறேன். டேய், எங்க 2 பேரையும் பார்த்தா உனக்கு எப்படிடா இருக்கு? அட சாரி மாம்சு, வெயில்ல ரொம்ப நேரம் நின்னு மண்டை குழம்பி பேசிட்டேன். நீ கொஞ்சம் ஓரமா போய் நல்ல நெல்லு. நான் இப்ப வந்துடுறேன். டேய் சுத்தி பாரு. பக்கத்துல ஒரு மெக்கானிக் ஷாப் கூட இருக்காது. அதெல்லாம் இருக்கும். இரு, நான் நடந்து போய் பார்த்துட்டு வரேன். சரி சரி, சீக்கிரம் போய் தொலை. டேய் சூர்யா குட்டி, நீங்க மாமா கூட வரீங்களா இல்ல அப்பா கூட இருக்கீங்களா? மெக்கானிக் ஷாப் எங்க இருக்குன்னே தெரியாம நீ நடந்து போக போற. இதுல அவன் வேற கூப்பிடுறியா? அவன் என் கூடயே இருக்கட்டும். கொஞ்ச நேரம் இந்த சிட்டு மூஞ்சி கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. நான் வந்துடுறேன். டேய் பேசாம போடா. டேய் தங்கம், இங்க வெயில் ஜாஸ்தியா இருக்கு. வா நிழல்ல போய் உட்காரலாம். பாப்பா, நீங்க சொல்லி கொடுத்த மாதிரியே சொல்லிட்டேன். ஆனா என்ன எதுக்காக இப்படி சொல்ல சொன்னீங்க? அந்த அம்மா வந்து யோசனை கேட்டதெல்லாம் உண்மைதான். ஆனா அந்த அம்மா தான் எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிருச்சு. பாட்டி, 100 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணலான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். நம்ம இந்த பொய் சொல்றதுனால அவங்க 2 பேரும் நல்லா இருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. என்னடாமா சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியல. ஆன்ட்டி ஒன்றும் கெட்டவங்களும் கிடையாது. நல்ல வசதியான வீட்டுல பொண்ணு எடுக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. திடீர்னு ஆர்த்தியை கட்டினதும் அவங்களுக்கு கோவம் ஏற்பட்டிருக்கும். அந்த கோவத்தை தான் அவங்க வெளிப்படுத்திட்டு இருந்திருக்காங்க. இப்ப அங்க போய் ராஜேஷ் கோவப்பட்டா ஆன்ட்டி மனசு மாறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குன்னு தோணுது. பாப்பா, இதெல்லாம் நடக்குங்கிறியா? ஒருவேளை வேற மாதிரி திரும்பிடுச்சுன்னா? ஒரு முயற்சி தானே பாட்டி, அதெல்லாம் எல்லாமே நல்லபடியா மாறும். சரி பாப்பா, நீ இப்ப எப்படி இருக்க? நல்லா இருக்கல? அம்மா அப்பாவோட சேர்ந்ததுக்கு அப்புறம் நீ சந்தோஷமா இருப்பேன்னு தான் நினைக்கிறேன். என் சந்தோஷத்துக்கு இன்னும் குறைச்சல். நான் இப்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். எப்பவுமே நீ இப்படி சந்தோஷமா இருக்கணும். சரிம்மா, நான் வரேன். சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாம். போய் ரொம்ப நேரம் ஆகுது. இன்னும் இந்த ஆதி பையில காணோம். போனை வேற கார்க்குள்ள போட்டுட்டு போயிட்டான். இப்ப என்ன பண்றது? தங்கம், இப்ப என்ன சொன்னீங்க? டே சூரிய தங்கம், இப்ப அம்மா தானே சொன்னீங்க? டே செல்லம், என்ன மாதிரி உனக்கும் அம்மா மேல பாசம் அதிகம்டா. மாதிரியா அம்மா சொல்லியிருக்க என் தங்கம். மாம்சு, ஒரு இடத்துல கூட மெக்கானிக் கிடைக்கவே இல்ல. நான் என் ஃப்ரெண்டுக்கு போன் அடிச்சிருக்கேன். அவன் வந்து சரி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான். அதெல்லாம் விடு. இப்ப சூர்யா என்ன சொன்னா தெரியுமா? அவன் என்ன சொல்ல போறான்? இது தவிர அவன் என்ன பேச போறான்? டேய், அவன் அம்மா சொல்றான்டா. எது அம்மான்னு சொன்னானா? எங்க சூரிய தங்கம், அம்மா சொல்லுங்க. எங்க மறுபடியும் சொல்ல. நான் சொல்ல சொன்னா அந்த பக்கமா திரும்பி உங்க அப்பா பார்த்து சொல்லிட்டு இருக்க. எங்க மாமா பார்த்து சொல்லு. உன் முகக்கட்டையை பாக்குறதுக்கெல்லாம் பிடிக்கலையா? அப்படின்னு அவன் சொன்னானா? ஃபியூச்சர்ல அதையும் சொல்லுவான். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. சூரிய தங்கம், இங்க பாருங்க மாமா பாருங்க. எல்லாம் இங்க பாருங்க மாமா பாருங்க. இவன் நம்மள பாக்குற மாதிரி இல்லையே. கயல், அந்த பொண்ணு பார்த்தா கயல் மாதிரி இருக்கு. செல்லுக்குட்டி, கொஞ்ச நேரம் மாமா கூட இருங்க. அப்பா இப்ப வந்துடுறேன். யோ யோ மாம்சே, என்ன இந்த ஆள் இப்படி ஓடுறாரு? யோ டே ஆதி, சூர்யாவை பாத்துக்கோ, நான் இப்ப வந்துடுறேன்.
ஒருவேளை உச்சி வெயில நின்று மண்டை குழம்பி லூஸ் ஆயிட்டாரோ? ஏய் தங்கம், உன் அப்பாவுக்கு என்னாச்சு? அம்மாங்கிற வேர்டு கத்துக்கிட்டதும் திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கியா? இந்த ஆள் இங்க ஓடுற ஓட்டத்தை ஒலிம்பிக்ல ஓடினா கூட மெடல் அடிச்சிருவார் போல. உன் பிம்பம் மானம் கையில் சேரவில்லை, காற்றில் எங்கும் உன் வாசம் வெறும் வாசம், வாழ்க்கையில் உயிரை வெறோடு கிளே என்னை சிந்தியில் அம்மாடி, இங்க இருந்து கிளம்புவோம். யாரையுமே காணோம். இங்கதானே உட்கார்ந்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஒருவேளை நம்மளோட கற்பனையா இருக்குமோ? இல்ல இல்ல, யாரோ இருந்த மாதிரி தான் இருக்கு. பாக்குறதுக்கு நம்ம கயல் மாதிரி தான் இருந்தாங்க. தூரத்துல இருந்து பார்த்தனால நம்ம கன்ஃபியூஸ் ஆயிட்டோமா? இல்ல இல்ல, பாக்குறதுக்கு நம்ம கயல் மாதிரி தான் இருந்தாங்க. யாரா இருக்கும்? கயல்! எல்லா இடத்துலயும் எனக்கு நீதாண்டி தெரியற. யாரு கயல்? உன்ன மாதிரி இருக்கிற அந்த பொண்ணு யாரு? சென்றாயோ கள்ளி, உன் ஜீவன் ஓடும் முன்னே ஓடோடி வா. பூங்காற்றிலே உன் சுவாசத்தை தனியாக தேடி பார்த்தேன். கடல் மேலொரு துளி விழுந்ததை அதை தேடி தேடி பார்த்தேன். இன்னைக்கு என் தங்கத்துக்கு என்னாச்சு? என் முகத்தை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறான். டே சூர்யா, டே சூர்யா, சும்மா தானே உட்காந்துட்டு இருக்க. இந்த பார்க்ல மாமாவுக்கு எந்த அத்தை சரியா இருக்கும்னு சூஸ் பண்ணி கொடுறா. டேய், நீ சிரிக்கிற சிரிப்பு பார்த்தா அத்தை கிட்ட போட்டு கொடுத்துருவ போலயே. அப்படிலாம் மாமாவை போட்டு கொடுத்துடக்கூடாது. நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபியூச்சர்ல மாமாவும் உனக்கு நிறைய ஹெல்ப் பண்றேன். டேடி சூரிய தங்கம், அங்க பாரு, ஒரு ஃபிகர் வருது. அது மாமாக்கு செட் ஆகுமான்னு சொல்லு. ஹலோ மேடம், டைம் என்னன்னு சொல்ல முடியுமா? சாரி சார், என் கையில வாட்ச் இல்ல, மொபைல் கூட நான் எடுத்துட்டு வரல. ஓ, இட்ஸ் ஓகே ஸ்வீட் ஹார்ட். அம்மா, நீங்க எங்க ஒர்க் பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஐடில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓ, விடிய விடிய கம்ப்யூட்டர் வச்சுட்டு விடிஞ்சதுக்கு அப்புறம் தூங்குவாங்களே, அந்த வேலையா? ஆமா சார், உங்க பேபி ரொம்ப கியூட்டா இருக்கான். நோ நோ நோ, இவன் என்னோட குழந்தை இல்ல, என் அக்காவோட பையன். ஓ அப்படியா? பார்க்கிறதுக்கு ரொம்ப கியூட்டா அழகா இருக்கான். ஓ, அப்போ நான் எப்படி இருக்கேன்? நீங்க பார்க்கிறதுக்கு கொஞ்சம் சுமாரா தான் இருக்கீங்க. பட் நீங்க இந்த எல்லோ ஹேர்ல ரொம்ப அழகா இருக்கீங்க. அட போங்க சார், நானே பெரிய மன கஷ்டத்துல இருக்கேன். மன கஷ்டமா? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க, நான் தீர்த்து வைக்கிறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்களே பியூட்டிஃபுல்லா இருக்கேன்னு, அதுதான் சார் என் பிரச்சனையே. நான் அழகா இருக்கனானு எனக்கே டவுட்டா இருக்கு. அழகே பொறாமப்படும் பேரழகி நீங்க. ம், இது உங்களுக்கு புரியுது, ஆனா என் ஹஸ்பண்டுக்கு புரிய மாட்டேங்குதே. எனது ஹஸ்பண்டா? அட ஆமா சார், குண்டா இருக்கேன் குண்டா இருக்கேன்னு சொல்லி உடம்ப குறைக்க சொல்றாரு. நீங்களே பார்த்து சொல்லுங்க, நான் குண்டாவா இருக்கேன்? நீ குண்டா மாதிரி இல்ல, அண்டா மாதிரி இருக்க. ஆளு பரவாயில்ல, கல்யாணம் ஆயிருச்சா? இத முன்னாடியே சொல்லக்கூடாது, போமாங்கிட்டு. நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னதும் இவர் எதுக்கு இம்பிட்டு கோவப்படுறாரு? டே செல்லம், வரேன், பை. வராத, அப்படியே போயிரு. யோ, எங்கே அவ்வளவு வேகமா ஓடி போன? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, உன் ஃப்ரெண்ட் எப்ப வருவான்? யோ, என்னன்னு சொல்லி தொலை. அறக்க பிறக்க அவ்வளவு வேகமா ஓடுன, இப்ப ஏதோ ஃபியூஸ் பண்ண பல்பு மாதிரி வந்து நிக்கிறேன். டேய், நான் கையில பாத்தேன்டா. டேய், நான் கையில பார்த்தேன்னு சொல்றேன், அமைதியா நிக்கிறேன். கரெக்ட், அமைதியா நிக்க கூடாது. இரு, இப்பவே கீழ்பாக்கத்துக்கு கால் பண்றேன். கீழ்பாக்கத்துக்கா? எதுக்கு? நீ கொஞ்சம் அப்நார்மலா போயிட்டு இருக்க, அதான் ட்ரீட்மெண்ட் பாக்குறதுக்கு வந்து தூக்கிட்டு போக சொல்றேன். என்ன இப்படி லூஸ் மாதிரி உளறிட்டு இருக்க? அக்கா இறந்து போய் 1 வருஷம் ஆக போகுது. இப்ப வரைக்கும் அவளை நினைச்சு நீ அழுது உருகிறதுலாம் ஓகே தான். அவளோட நினைவுகள் உன் மனசுல இன்னும் நீங்காம இருக்கு. ஆனா அதுக்காக இப்படியா நீ அறக்க பிறக்க ஓடுறத பார்த்து நானே ஒரு நிமிஷம் பயந்து போயிட்டேன். நீ என்னடானா கூலா வந்து அக்கா அங்க தெரியறா இங்க தெரியறான்னு சொல்லிட்டு இருக்க. இது வெறும் மென்டல் இஷ்யூ தான். வா, ஹாஸ்பிட்டல் போய் சரி பண்ணிடலாம். டேய், நான் நிஜமாவே பார்த்தேன்டா. அங்க கயல் நின்னது உண்மை. சூர்யா அவளை பார்த்துதான் அம்மான்னு சொல்லியிருக்கான். யோ, உச்சி வெயில வெளியே வரக்கூடாதுன்னு பெரியவங்களா சொல்லுவாங்க. அது கரெக்டா தான் இருக்கு. ஒருவேளை மோகினி பிசாசு ஏதாவது உன் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்குமோ? ஆதி, இது காமெடி பண்ற நேரம் இல்ல. அது கயல் தான், நான் ஷோரா சொல்லுவேன். யோ, நீ இன்னும் என் அக்காவை மறக்கல, எனக்கு புரியுது. அதுக்காக அவளையும் நினைச்சுக்கிட்டு இப்படி பைத்தியம் ஆயிராத. ஆதி, அது கயல் தான். இல்லைன்னா கயல் முகஜாடையிலேயே வேற ஏதாவது ஒரு பொண்ணா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, நீ போய் தேடினில, அந்த பொண்ணு கிடைச்சிருக்க மாட்டாளே? இல்லடா, அங்க யாருமே இல்ல. இருக்க மாட்டாங்க, ஏன்னா அது உன்னோட கற்பனை. என் அக்காவோட நினைப்புல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வா மாம்சு. உன்னோட நல்லதுக்காக தான் சொல்றேன்.
சூர்யாவுக்கும் ஃபியூச்சர் இருக்கு. அத பத்தி கொஞ்சம் யோசி. உன் லைஃப்ல வேற ஒருத்தர் வந்தாதான் நீ சரியாவன்னு தோணுது. என்னோட கையில என்னைக்குமே என்னால மறக்க முடியாது. எவ்வளவு சொன்னாலும் நீ மாற போறதில்ல. சரி விடு. காதல் பரத் மாதிரி ஞங்கன்னு சுத்தாம இருந்தா சரிதான். என்ன மாம்சு, வயசு இருக்கும் போதே நான் சொல்றது கேட்டு வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கோ. அப்பல லவ்ங்கிறது கமெண்ட் மாதிரி எத்தனை வேணாலும் வரலாம். ஆனா கல்யாணங்கிறது லைக் பட்டன் மாதிரி ஒரு முறை தான் பண்ண முடியும். அப்படிலாம் இல்லையே. நானும் 2 3 பண்ணுவேன். இரு, தங்கச்சிக்கு கால் பண்ணி இப்பவே சோத்துல விஷம் வைக்க சொல்றேன். ஓ, விஷம் வைக்கிறது ரசம் வைக்கிற மாதிரி சொல்லாத. நீ சொன்னா அவ செஞ்சிருவா. அந்த பயம் இருக்கு மாப்ள. சரி சரி, ஃப்ரெண்ட வர சொல்ல, கிளம்பலாம். ஓய், நீ இப்ப வந்த? கை பரவாயில்லையா? பரவாயில்லங்க. இல்ல கட்டு போட்டு விட்டுருந்தாங்க, எதையுமே காணும். இல்ல, அதெல்லாம் ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கா இருந்துச்சு, அதான் கழட்டிட்டேன். ஓ சரி சரி. இப்பதான் ராஜேஷ் வந்துட்டு போனான். அவங்க அம்மா இந்த தப்பெல்லாம் பண்ணிருக்க மாட்டாங்கன்னு ஸ்ட்ராங்கா சொல்றான். ஓ அப்படியா? ஆர்த்தி என் கூட அனுப்பி வை, நான் பாத்துக்கிறேன்னு சொன்னான். ஆனா அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஏன் அப்படி சொன்னீங்க? அவங்க 2 பேரும் விரும்பி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஏடி, உனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு தெரிஞ்சதும் உன் அண்ணன் உன்னை சுத்தி சுத்தி வந்து உன்னை பாதுகாக்கல? ஏன் தங்கச்சி மட்டும் அப்படியே நான் விட முடியுமா? அந்த வீட்ல இருக்கிறது அவளுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நான் இப்படி விட முடியும்? ஏங்க, இது அவளே அவளுக்காக சூஸ் பண்ணிக்கிட்ட வாழ்க்கை. எனக்கு தெரிஞ்சு ஆர்த்தி நல்ல தைரியமா தான் இருக்கா. ஆன்ட்டி சமாளிச்சு அங்க அவளால நல்லபடியா இருந்துட முடியும்னு எனக்கு தோணுது. மகா, உனக்கு புரியல. ஆர்த்தி சின்ன பொண்ணு. சிங்கம் இருக்குன்னு தெரிஞ்சும் யாரும் குகைக்குள்ள போக மாட்டாங்க தனியா. அதே மாதிரிதான் அங்க ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவளை நான் அனுப்பி வைக்க முடியாது. இது அவ தேர்ந்தெடுத்துக்கிட்ட வாழ்க்கை தான். அவ போராடி அங்க இருந்துட முடியும் தான். இருந்தாலும் ஒரு அண்ணனா எனக்கு பயமா இருக்கு. அம்மா துடிக்கிற துடிப்ப என்னால பார்க்க முடியல. ஒருவேளை அவன் ஆசிட்டை என் தங்கச்சி மேல அடிச்சிருந்தா என்ன இருக்கும்? என்னால அதை நினைச்சு கூட பார்க்க முடியல. அதான் நான் முடிவு பண்ணிட்டேன். இனிமே என் தங்கச்சி எங்க கூட தான் இருக்க போறா. அவளுக்கு எது சரியோ அதை நாங்க பார்த்து பண்ணிக்கிறோம். இது உங்க தங்கச்சி ஆசைப்பட்ட வாழ்க்கை. நியாயமா பார்த்தா நீங்க தான் அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கணும். அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்க தான் போறேன். ஆனா அதுக்கான வயசு இது இல்ல. என் தங்கச்சி படிச்சு முடிக்கட்டும், அப்புறம் பார்க்கலாம். யூ சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா பெருசு இங்க கூட்டிட்டு வந்திருக்க. என்னையா உன் கணக்கு? எனக்கு ஒண்ணும் புரியல. அவ படிப்பு முடிஞ்சதும் அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்க போறேன்னு சொல்றேன். ஓ, நீங்க அப்படி வரீங்களா? நாங்க அப்படி வரதெல்லாம் இருக்கட்டும். நீங்க என்ன இன்னைக்கு ஆஃப் சாரியில வந்திருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்றோம். சரி, அதுக்கு அதான் கொஞ்ச நேரம் கொஞ்சி பேசக்கூடாதா? பேசிடலாம். ஏங்க ஏங்க விடுங்க. ஏய், நீ தானடி ஆசைப்பட்ட, அப்புறம் ஏன் ஓவரா பிகு பண்ற? இல்ல, இதெல்லாம் இவ்வளவு நாள் கேப் ஆயிடுச்சா, அதான் கூசுது. டி, இதுக்கே வா, இன்னும் எவ்வளவோ இருக்கு. எவ்வளவோ இருக்கா? என்ன? அப்படியே ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்காத. இல்ல இல்ல, எனக்கு எதுவுமே தெரியாது. நானே உனக்கு இப்ப கத்து தரேன். நம்ம 2 பேரும் நம்ம 2 பேரும் 2 பேரும் ஒன்னா ஒண்ணா கட்டி பிடிச்சு ஏங்க மேல சொல்லுங்க. ஒரே கட்டல்ல கட்டல்ல ஒரே போர்வைக்குள்ள அப்புறம் தூங்குவோம். அதான பார்த்தேன். என்னடா லைட் இன்னைக்கு கொஞ்சம் பிரைட்டா எரியுதுன்னு பார்த்தேன். ஆனா வழக்கம் போல நீ ஃபியூஸ் போன பல்புன்னு நிரூபிச்சிட்டியா? அடிங்க, ஆள பரால. ஏங்க, இத்தனை நாளா இந்த மாதிரி பேச்சலாம் நான் எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா? என்கிட்ட நீங்க பேசாம இருந்துருவீங்களோன்னு நான் பயந்துட்டேன். சாரிடாமா, அன்னைக்கு இருந்த கோவத்துல உன்னை ரொம்பவே பேசிட்டேன். என்னோட கோவம் பாசம் எல்லாத்தையும் கொட்டுற ஒரே இடம் நீ தாண்டி. ஓ மேல மட்டும்தான் எனக்கு அந்த உரிமை இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்குல்ல? அதெல்லாம் நிறையவே இருக்கு. இருந்தாலும் நீங்க கோவப்பட்டதும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. சாரிடா, நான் செஞ்சதுதான் தப்பு. நீங்க சாரி கேட்டா உடனே சரி போங்கன்னு விட்டுணுமா? அப்படிலாம் விட முடியாது. கிஸ் பண்ணி சாரிடா மகாமா அப்படின்னு சொல்லுங்க, அப்பதான் விடுவேன். சாரிடாமா. இதெல்லாம் பத்தாது. சாரிடி. எனது இரவு அவள் கூந்தலில், எனது பகல்கள் அவள் பார்வையில், காலம் எல்லாம் அவள் காதலில், கனவு கலையவில்லை கண்களில், இதயம் துடிக்கவில்லை ஆசையில்.